Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே தாவீது இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தார். அவர் 40 ஆண்டுகள் ராஜ்யபாரம் பண்ணினார் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 ஆண்டுகள் 6 மாதம், எருசலேமில் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் யூதாவின் மேலும் 33 வருடங்கள் ராஜ்யபாரம் பண்ணினார் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து தாவீது ராஜாவான பிறகு எபூசியர் கையில் இருந்ததான எருசலேமை கைப்பற்றுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. எபூசியர் மேல் யுத்தம் பண்ணி அங்கு சியோன் கோட்டையை பிடித்தார். அது தாவீதின் நகரமாயிற்று. தாவீது அங்கு வாசம் பண்ணினபடியினாலே அந்த ஊர் தாவீது நகரம் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தாவீது பெலிஸ்தரின் மேல் பெற்றதான வெற்றிகளை குறித்து இங்கு வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு ஆலோசனையின்படி யுத்தம் பண்ணினபடினாலே தாவீதுக்கு எல்லா போர்களிலும் வெற்றி கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து அவனுடைய ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்போது நம்முடைய காரியங்களும் ஜெயமாக இருக்கும்படி கர்த்தர் அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேருபீன் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனுடைய ஸ்தலத்திற்கு எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கிபியாவில் இருக்கிற அனிதாபின் வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்களால் சுமக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இங்கே கர்த்தருடைய கட்டளைக்கு மாறாக அது ஒரு புது வண்டியிலே ஏற்றி கொண்டு வரப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அபினதாப் இந்த வீட்டிலிருந்து இந்த பெட்டியை ஏற்றி அந்த வண்டியை நடத்தி கொண்டு வரும்போது நடந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உங்க பெட்டி அசைந்ததனால் தேவனுடைய பெட்டி ஊசன் அசைகிறது என்று சொல்லி ஊசா கையை நீட்டி அதை பிடிக்கும்போது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டது. அங்கே தேவன் அடித்ததினால் ஊசா செத்து போனான் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நாம் ஒரு நாளும் ஆளாக கூடாது.
கர்த்தருடைய கோபாக்கினை மிக மோசமானது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய அன்பு அது நிகரற்றது, ஜீவனை கொடுக்கிற அன்பு. அதே வேளையில நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எந்த விதத்திலும் கோபாக்கினைக்கு ஆளாகி விடப்படக்கூடாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கடன்படிக்கை பற்றி சரியான முறையிலே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே இந்த ஊசாவை அடித்தபடியினாலே அங்கே தாவீது போயிட்டு கொண்டு வர பயந்து போய் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு வைத்து விட்டார். அங்கே ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் அங்கே பெட்டி இருந்தது. அந்த வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதை குறித்து கேள்விப்பட்டதான தாவீது மீண்டுமாக உடன்படிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வருவதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து தேவனை ஆராதிப்பதற்காக ஆலயத்தில் வைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொண்டு வருகிறார். 7வது அதிகாரத்திலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை தாவீது பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாக்கு தத்தங்களை அருளுகிற கர்த்தர். ஆம், இப்பொழுது என் தாசனாகி தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தை எடுத்து விட்டு நீ போன எவ்விடத்திலும் நன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்து தாவீது அல்ல, அவனுடைய குமாரன் சாலமோன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். தொடர்ந்து தாவீது செய்கிற விண்ணப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாகும். 8வது அதிகாரத்தில் தாவீது பெற்ற வெற்றிகளை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. வசனங்களுக்கு ஆணித்து செல்வன் மகத்துவ தேவனுடைய அன்பு சென்று காத்திருப்ப கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து வருவாராக. ஆமென், ஆமென்.